வணக்கம். ஜபை இசட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு திரைப்படம் வெற்றி அடைஞ்சது அப்படின்னா அது யார் காரணம்? அதே நேரம் அதே திரைப்படம் தோல்வி அடைஞ்சிருச்சு வைங்க, அதுக்கு யார் காரணம்? இந்த மாதிரி பலவிதமான கருத்துக்கு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு திரைப்படத்துறையில், சினிமா துறையில். பொதுவாக ஒரு விஷயம், இதெல்லாம் கலை சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னைக்கு ஒரு நடிகனுக்காக ஓடக்கூடிய ஒரு படம் நாளைக்கு ஃப்ளாப், அப்படி டம்மி ஆகிடும். அது மாதிரி ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் படத்தை எடுத்துக்கலாம், ஏகப்பட்ட படம் அற்புதமாக எடுத்தாங்க, ஆமாம், அப்படியே டம்மி. இந்த காலா அப்படிங்கிற படம்லாம் அதெல்லாம் எங்கன்னைக்குமே தெரியல, காணாமல் போய்விட்டது. ஒன்றுக்கு விளங்காத படம், கதை வசனமே இல்லாத படம். ராஜாதி ராஜா தேட்டருக்கு பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. அதே மாதிரி அதிசய பிறவி, அந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரை விட்டு உடையாந்துருவீங்க, ஒன்றுமே இருக்காது அந்த படத்துல தான். ஆனால் 100 days. காரணம் என்ன? நடிகனுக்காக ஓடிய படம், ஒரு மாஸ் அப்படிங்கிற கான்செப்ட். அதே மாதிரி நடிகைக்காக ஓடிய படங்களும் இருக்கு. சில்க் சுமிதா ஒரு கவர்ச்சி நடிகை, குறிப்பிட்ட ஒரு பானுமதி, அப்புறம் KR விஜயா, சரோஜா தேவிக்கென்று ஒரு தனி கூட்டமே இருக்கு அந்த காலத்துல. இந்த மாதிரி ஏகப்பட்டதை அடுக்கிட்டே போகலாம். இன்னைக்கு அதே மாதிரி தொடருது. சிவகார்த்திகேயன், அஜித், மற்றபடி விஜய், இந்த மாதிரி அடுக்கிட்டே போகலாம். நடிகைன்னு வரக்கூடிய சமயத்துல நயன்தாரா, மற்றபடி திரிஷா, இந்த மாதிரி ஏகப்பட்ட நடிகை இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க நடிகைகளும் அந்த நடிகை நடிச்ச படங்களும் தோல்வி அடையாமல் இருந்ததா? இருந்து. வெற்றி அடையாமல் இருந்திருக்கு. தோல்வியும் சந்திச்சிருக்காங்க, வெற்றியும் சந்திச்சிருக்காங்க. அப்போ திரைப்படம் என்பது ஒரு சூதாட்டத்தை போன்றது. நம்ம ஒரு விஷயத்தை ஓப்பனா எடுத்து சொல்லுவோம், மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா, அது பெரும்பாலும் ஒவ்வொரு ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். ஹிந்தி ஃபீல்டு, தெலுங்கு ஃபீல்டு, கர்நாடகா, மற்றபடி தமிழ் ஃபீல்டு. தமிழ் மொழியில் உள்ள சில முடிவுகள் ஹிந்தியில் ஒத்து வராது. இப்போ ஹிந்தியில் ஒரு படம் எடுக்கிறான்னு வைங்களேன், அந்த படத்தை தமிழில் அப்படியே சில இதை டப்பு பண்ணுவாங்க, இல்லை கதையை வாங்கி எடுப்பாங்க. எடுக்கக்கூடிய சமயத்துல சில விஷயங்களை மாறுபட்டு தான் கொண்டு போவாங்க. அதே மாதிரி தமிழ்ல ஒரு படம் நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கும், அது சம்பந்தப்பட்ட கதையை ஹிந்தியில உள்ளவங்க விலைக்கு வாங்குவாங்க. வாங்கக்கூடிய சமயத்துல சில கிளைமாக்ஸஸ் மாத்திடுவாங்க. ஏன்னா அந்த கலாச்சாரம் வேறு, வட இந்திய கலாச்சாரம் வேறு, தென்னிந்திய கலாச்சாரம் வேறு. அப்ப அந்த கலாச்சாரங்கள் மாறுபடக்கூடிய சமயத்துல வெற்றி தோல்வியும் மாறும். அப்ப இது யாருடைய கையில திரைப்படத்துடைய வெற்றி தோல்வி இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்துல மக்களுடைய கையில். ஒரே வார்த்தை, முடிஞ்சு போச்சு. அது தோல்வியாகவும் இருக்கலாம், வெற்றியாகவும் இருக்கலாம். மக்கள் தீர்ப்பு. ஆமா, அரசியல் மாதிரிதான் இதுவும். நல்லா உழைப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, என்னென்னமோ செய்வாங்க. கடைசியில பார்த்தா ஒரு பைசா இருக்கு, ஒரு சீட்டு கூட வர மாட்டாங்க. ஆனா அவங்களே ஜெயிக்கிற மாதிரியே கொண்டு போவாங்க. பல கருத்து கணிப்புகள் அதே மாதிரி இருக்கும். சில பேர் பார்ப்பாங்க, ஒண்ணுமே இருக்காது, அடைவெல்லாம் வருவானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இலங்கையில பாருங்க, இப்போதைக்கு அதிபரா ஒரு கம்யூனிஸ்ட் அதிபர், மக்கள் சம்பந்தமே இல்லாமல் தேர்ந்தெடுத்து உள்ள போட்டிருக்காங்க. காரணம் கேட்டா மாணவர் போராட்டம். மாணவர் போராட்டங்கள் அப்புறம் இருந்தாலுமே அவர் வருவாருன்னு யார் எதிர்பார்ப்பு? யாருமே கிடையாது. இந்த மாதிரிலாம் எதிர்பாராத ஒரு திருப்பம், எதிர்பாராத ஒரு விஷயம் திரைத்துறையில நடக்கும், மற்றபடி அரசியல் துறையில் நடக்கும். குறிப்பா சினிமா துறை சம்பந்தப்பட்ட வகையில யாருடைய ஒரு விஷயத்தின் அடிப்படையில் வெற்றி பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக மக்கள் தீர்ப்பு தான். அரசியல் எப்படி மக்கள் தீர்ப்பு சொல்றாங்களோ அதே மாதிரிதான் சினிமாவின் தீர்ப்பு. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா அவங்க எனக்கு மாசு இருக்கு, இந்த படம் என்னால் தான் வெற்றி அடைஞ்சது அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், இல்ல ஹீரோயின் நான் தான் என் வெற்றிக்கு காரணம் இன்னொரு கூட்டம். இதையெல்லாம் விட இன்னொரு கூட்டம் இருக்கு,
ஹீரோயினும் கிடையாது, வில்லனும் கிடையாது. ஆமா, அங்க இருக்கு அந்த படத்தில் நடிக்க ஹீரோயினும் கிடையாது, ஹீரோயினும் கிடையாது, ஹீரோவும் கிடையாது. அந்த படத்தை நினைத்து வில்லனுக்காக தான் அந்த படம் ஓடிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. அது குறிப்பா வந்து பார்க்கக்கூடிய சமயம் கேப்டன் பிரபாகரன் இந்த மாதிரி படம்லாம் பார்க்கலாம். கேப்டன் பிரபாகரன் வந்து மன்சூர் அலிகானுக்காகவே ஓடிய படம். அது மாதிரி வந்து நம்பியார் நடிச்ச படம் ஏகப்பட்ட படங்கள் அடுக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருடைய ஒரு விஷயத்தின் அடிப்படையில வெற்றி அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்தது. பொதுவா அந்த காலத்துல கூட மக்களின் கையில தான் இருந்தது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதே நிலைப்பாடு இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கு. நடிகை மாளவிகா மோகனன் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அதாவது நடிகைகள் என்பது வந்து நடிகர்களா யாராக இருக்கின்ற ஒரு நாடோடிகள் மாதிரி நம்ம வந்து இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு வந்து ஹிந்தியை நடிப்போம், நாளைக்கு வந்து தமிழ்ல நடிப்போம், அடுத்த நாள் வந்து மலையாளத்துல நடிப்போம். நடிக்கக்கூடிய சேவை நம்ம தங்களை நாளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நடிகர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் நடிகைகளுக்கு கிடைப்பதில்லை அப்படின்னு ஆதங்கப்பட்டுட்டு ஒரு 2 கருத்து சொல்றாரு. அதாவது படம் வந்து வெற்றி அடைஞ்சா அது ஹீரோயினையும் நடிகரையும் தூக்கி நிறுத்துறாங்க. ஹீரோயினாலதான் அந்த படம் வெற்றி அடைஞ்சது, கதாநாயகனால இந்த படம் வெற்றி அடைஞ்சது அப்படின்னு. அதே வந்து அதே படம் தோல்வி அடைஞ்சது அப்படின்னா இந்த படத்துக்கு தோல்விக்கு காரணம் ஹீரோயின் தான், கதாநாயகியாக நடித்த நடிகை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் மேல எங்கள் மேல போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்திருக்கிறார். உண்மையில இது வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். பொதுவாக முதல்ல சொன்ன மாதிரி வந்து வெற்றி தோல்வி இரண்டாவது மக்கள் கையில தான் இருக்கு. அதே நேரத்துல சில விஷயங்கள் அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் எம்ஜிஆருக்காக ஓடியது, சிவாஜிக்காக ஓடியது, ரஜினிக்காக அங்க ஓடியது அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் இருக்கு. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது, ஃபீல்டே மாறி போச்சு. அதுலேயே ஒரு மாற்று கருத்தா சொல்லக்கூடிய சமயத்துல அஜித்துக்காக ஓடியது, விஜய்க்காக ஓடியது அப்படின்னு சொல்லலாம். ஆனா டோட்டலா பாக்குற சமயத்துல அவங்களும் வந்து தோல்வி இடாமல் இருந்திருக்காங்களா அப்படின்னு அதுவும் கிடையாது. எடுத்த உடனே என்னப்பா எம்ஜிஆர் படம் அப்படிமா யாரும் நடிச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் ஒரே ஒரு சீன் வருவாரு, இது எம்ஜிஆர் படம், எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு அப்படின்னு அது போய் உட்காந்துருப்பான். அதே படம் அதே நபர் உட்கார்ந்து அதே படம் தோல்வி அடையாமல் இருந்திருக்கு. இது தோல்வி அடைஞ்சிருக்கு. அதனால வந்து வெற்றி தோல்வி என்பது சில நேரங்கள்ல வந்து சம்பந்தப்பட்ட வகையிலும், மற்றபடி வந்து அந்த காலத்துல வந்து ஆரம்ப சினிமா அப்படி கான்செப்ட் வைக்கிறனால சிவாஜி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எம்ஜிஆர், நம்பியார் அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே வந்தாங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஹீரோயினுக்கோ ஹீரோக்களுக்கோ மதிப்பு கிடையாது. படத்துல வந்து நிறைய படங்களை பாடலே வரல, பாடலே இல்லாத படங்கள் சும்மா 2 வரியை போட்டு விட்டுறாங்க. யுவன் சங்கர் ராஜா சொன்ன மாதிரி இன்னொரு 10-15 வருஷத்துல ஒரு 20 வருஷத்துல கட்டாயமா இசை அமைப்பாளரே இருக்க மாட்டாங்க. ஆமா, பாட்டு இருந்தா தானே இசை தேவை. சும்மா சைடு மியூசிக்கை போட்டு விட்டாலும் ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்னு வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இவங்களா பண்ணி ஏதோட பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இசையமைப்பாளர் ஒரு விஷயமே அவங்க தேவையில்லை. அப்படிங்கிறப்ப வளர்ச்சியின் வெளிப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட வெற்றி தோல்வி என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பார்க்கின்ற போது கட்டாயமாக மக்கள் கையில தான் கடைசியில வந்து முடியும். ஆமா, ஆரம்பத்துல ஒரு மாசுங்கிற கான்செப்ட், மற்றபடி அதுலயும் தோல்வி இருக்கு. அந்த நேரத்துக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்லி மழுப்பிட்டு போயிடுவாங்க. அதைத்தான் இவர் வந்து மாளவிகா மோகனன் அப்படிங்கிற நடிகை வந்து சொல்றாரு. வெற்றி அடைஞ்சுன்னா போதுங்க, ஹீரோயின் தான் காரணம், நடிகர் தான் காரணம் சொல்றாங்க. தோல்வி அடைஞ்சா போதும், ஹீரோயின் தான் காரணம், நடிகை தான் காரணம், எப்படி எங்க மேல தூக்கி போட்டுறாங்க. இது எந்த ஒரு நியாயம் அப்படிங்கிறாங்க. ஆமா, அதனால வந்து வெற்றி தோல்வி வந்து நடிகர்களுக்கும் உண்டு, ஹீரோக்களுக்கும் உண்டு. அதே மாதிரி ஹீரோயினுக்கும் உண்டு, நடிகைக்கும் உண்டு. ஆனால் நிச்சயமான ஒரு விஷயம், கரெக்டான ஒரு முடிவு வந்து மக்கள் கையில தான் இருக்கு. அதை மட்டுமே நான் பார்க்கின்றேன். அதனால வந்து மாளவிகா மோகனன் உணர்ச்சி வசப்பட்டு உருக்கமாக பேசக்கூடிய அளவுக்கு இது ஒண்ணுமே கிடையாது. அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கார், அவ்வளவுதான். மற்றபடி வந்து வெற்றி தோல்வி என்பதெல்லாம் வந்து மக்கள் கையில தான் இருக்கு. ஆமா, நீ என்ன ஹீரோ போட்டாலும் சரி, என்ன மாசம் இருந்தாலும் சரி, டக்குன்னு தூக்கி விசிறி அடிச்சிருவாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களே உட்காந்து அப்படியே கும்பலா உட்காந்து பந்து பாருங்க. இப்ப லப்பர் பந்து அப்படின்னு ஒரு படம்,
அது எதுக்காக ஓடுது தெரியல. லப்பர் பந்துங்க, அதுல ஹீரோக்கள் சொல்லி போட்டு யாரும் வில்லன்கிற ஒண்ணுமே யாருமே கிடையாது. எந்த ஒரு விஷயமும் லப்பர் பந்து. ஹீரோக்காக ஓடுதா, ஹீரோயின்காக ஓடுதா, வில்லனுக்காக ஓடுதா? சரி, 2 பாட்டு இருக்கு, அற்புதமான பாடல், மியூசிக் டான்ஸ் ஒண்ணுமே கிடையாது. ஸ்கிரீன் பிளேக்காக ஓடுது ஒரே மாதிரி. இந்த மாதிரி மக்கள் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ஒரு திரைப்படத்தோட வெற்றி என்பது மக்கள் கையில் இருக்கு. அதனால நடிகை மாளவிகா மோகனன் உணர்ச்சி வசப்பட வேண்டாம், உருக்கமாக எந்த ஒரு பேட்டியும் தர வேண்டாம். அவர் இதை புரிந்து கொள்வார் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பார்க்க மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.